Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நாம Engineer Malikade எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா ஹோட்டல் அண்ட் வீட்டிற்கு சூப்பரான புரோட்டா போடுறது எப்படி அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, நம்ம மளிகை கடையில வந்து செகண்ட் லாக்டவுன்ல மதியானம் 12 மணிக்கு மேல மளிகை கடை ரன் பண்ண கூடாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சு பண்ணோம் நைட் வரைக்கும். அதுல ஒரு 3 வீடியோ நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். பிரியாணி டபரா எப்படி வாங்குறது, அப்புறம் மாவு அரைக்கிற வீடியோ, அப்புறம் ரைஸ் வந்து நிறைய குவாண்டிட்டியில் தண்ணி வடிக்காமல் சோறு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற 3 வீடியோ பண்ணியிருப்பேன். 3 லிங்க்கில் தரேன் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து நாங்கள் எப்படி புரோட்டா போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே கற்றுத்தர போகிறேன். எந்த வித சீக்ரெட்டுமே கிடையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புரோட்டா வந்து சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 1.5 கிலோ எடுத்துருக்கோம். சரியா, 1.5 கிலோ லயன் மைதா. சரிங்களா, லயன் மைதா மட்டும்தான் எடுக்கணும், வேறு எந்த மைதாவும் எடுக்கக்கூடாது. இதுதான் சாஃப்டாக கிடைக்கும். வேறு பேக்கெட் மைதாலாம் எதுவும் ட்ரை பண்ணாதுங்க. சரிங்களா, 1.5 கிலோவுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணி அப்படிங்கும் பட்சத்தில் 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 200 ml பாமாயில் எடுத்திருக்கேன். நீங்கள் பாமாயில் எடுக்கலாம், இல்லை கடலெண்ணெய் எடுத்துக்காங்க. 2 முட்டை, அதாவது 1 கிலோவுக்கு 1 முட்டை கணக்கு. சரியா, உப்பு வந்து கரெக்டாக 1 கிலோவுக்கு 15 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோவுக்கு 15 கிராம் உப்பு, 15 கிராம் சீனி. இப்போ வந்து நம்ம 22 கிராம் கல் உப்பு எடுத்திருக்கோம், 22 கிராம் சீனி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக கல் உப்பு எடுங்க, அப்படின்னா தான் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மேங்கோ ஜூஸ் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன், இந்த வெயிட்டிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்காங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ண முச்சில் கண்டிப்பாக கரெக்டாக வரும். எந்த வித டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வராது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, மாவை மத்தியில் குழி பிடிச்சிட்டு லைட்டாக தண்ணி, முட்டை, உப்பு, சீனி, சோடாப்பு இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மத்தியில் வந்து கரைக்கணும். சரிங்களா, நிறைய பேர் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ மாவோடு சேர்த்து பிணைவீங்க, அது வந்து அங்கங்கே நின்றும். இதுதான் கரெக்டான ப்ராசஸ். சரிங்களா, மத்தியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த உப்பு, சீனி, முட்டை, சோடாப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் வந்து முட்டை சாப்பிட மாட்டோமே எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக முட்டையை அவாய்ட் பண்ணிடலாம். முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு சீனி வந்து கூட 10 கிராம் போடுங்க. சரியா, கூட 10 கிராம் சீனி போடுங்க. முட்டை உங்களுக்கு புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பெரிய அளவில் எந்த வித டேஸ்ட் சேஞ்சஸுமே வராது. உங்களுக்கு விருப்பம் மாதிரி வச்சுக்காங்க. முட்டை போடனா போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதெல்லாம் கரைச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா பிசையணும். சரியா, உங்களுக்கு நல்லா ஸ்பேஸான இடம் ரெடி பண்ணிக்காங்க. இப்போ நாங்கள் எதில் போடுறோன்னா கிச்சன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே வீட்டில் கிச்சனில் வந்து கிச்சன் பிளாட்ஃபார்ம் கட்டுறாங்க. சரியா, 4x3. இது வந்து 4x3 கிச்சன் பிளாட்ஃபார்மு. ஒரே கிரானைட் கல் மேலே இருக்கும், அதனால் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் நார்மல் வீட்டு கிச்சன் ஸ்லாப்லேயே போடுங்க. 2 அடி இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக போடுங்க. சரியா, இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தேய்க்கணும். அதாவது நீங்கள் சப்பாத்திக்கு வந்து பெரிய அளவில் மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, டிஸ்டர்ப் பண்ணி தேய்க்க மாட்டீங்க. நல்லா ஒரு ஃபினிஷிங் வந்த பிறகு விட்டுருவீங்க. ஆனால் புரோட்டாக்கு அப்படி கிடையாது. மாவு வந்து என்ன ஷேப்பில் நல்லா வந்தாலுமே அதை வந்து நல்லா தேய்ச்சி தேய்க்கணும், பிணையணும். தேய்ச்சி மீன்ஸ் எப்படின்னா, இந்த கார் ஓட்டம் வச்சுல சின்ன பசங்க கார் ஓட்டினா நம்ம கையை தரையில் எப்படி வச்சு ஓட்டுவோம், காருக்கு மேலே கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கிச்சன் ஸ்லாப்பில் நீங்கள் எதில் புரோட்டா போடுறீங்களோ அந்த ஸ்லாப்பில் உங்கள் கையை அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி தள்ளணும். மாவை தள்ளி நல்லா இழுத்தாதான் அந்த மாவு மட்டும்தான் நமக்கு வந்து புரோட்டா அடிக்கிறப்ப வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். சரியா, இந்த மாதிரி நல்லா அப்படி கீழே இப்போ நீங்கள் வந்து ஓவராக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு தண்ணி அங்கங்கே போயிடும். அப்புறம் காஞ்ச மாவு அந்த தண்ணிக்கு மேலே தேய்ச்சி நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள். சரி, அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த மாவு வந்து இந்த சப்பாத்திக்கு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும்ல, அந்த மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைச்சப்போ வந்து இது கூட நீங்கள் ஆயில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. ரொம்ப வளவலன்னு தண்ணி மட்டும் சேர்த்துறாங்க. தேவையான அளவு சேர்த்து இது பண்ணி விடுங்க. நல்லா தேய்ச்சி இது பண்ணி விட்டுருங்க. தண்ணி அளவு நான் சொல்லிட்டேன், பெரும்பாலும் அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. சரிங்களா, 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கோம், 3/4 லிட்டர் தண்ணி. சரியா, நீங்கள் நல்லா தேய்க்கும் போச்சில் உங்களுக்கு மாவு வந்து ஒன்றுக்கு ஒன்று பாண்டாகி ஓரளவு ஒரு சூப்பரான ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது. ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே நடக்கிறது தான். உங்களுக்கு ஷார்ட்டாக வீடியோ பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு வெளியில் கோர்ஸ்லாம் நடக்குது. சரிங்களா, ஃபீஸ் வாங்கிட்டு 10 நாள் கோர்ஸ், 15 நாள் கோர்ஸ் நடக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்குலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, உங்களுக்கு மாவு இந்த ஃபினிஷிங் வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி அடிக்கணும் மாவை. சரிங்களா, அடித்து நல்லா இது வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற மாதிரி தான். நல்லா அடிக்கும் போது அது பாண்டாகும். திரும்ப அப்படி ரோல் பண்ணணும். சரியா, அப்படின்னா தான் உங்களுக்கு புரோட்டா அடிக்கிறப்ப சூப்பராக வரும். இப்போ வந்து கடைசியாக அப்படி நல்லா வந்த பிறகு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆயில் தடவிடணும். சரிங்களா, நம்ம பாம் ஆயில் இல்லைனா உங்களுக்கு கடலெண்ணெய் எதுவோ அப்படி தடவிட்டு இதை வந்து மேக்ஸிமம் மினிமம் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தாலும் 2 மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் 4 மணி நேரம் வரை வைக்கலாம். சரியா, நீ பெரும்பாலும் நிறைய ஹோட்டலில் பார்த்துருவீங்க, புரோட்டா மாவு வந்து கொஞ்சம் காலையிலே அடித்து ஊற வச்சுருவாங்க. அது காரணம் என்னென்னா, புரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்படி தண்ணி இப்படி நல்லா ஆயிலை நல்லா மேலெல்லாம் நல்லா தடவிட்டு ஒன்று ஈர துணி
அதாவது ஈர வேஷ்டியை நல்லா தண்ணியில் நனைச்சி லைட்டாக பிணிஞ்சி அதை போடலாம். அதாவது மாவு வந்து மேலெலாம் காயக்கூடாது. இல்லைனா பாத்திரம், நாங்கள் வந்து சாதாரண ஒரு பாத்திரத்தை எடுத்து கவுத்திடுவோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் டச் உங்கள் மாவு நீங்கள் நல்லா பிசைஞ்சிருக்கீங்கன்னா இப்படி அப்படியே ரீபாண்ட் ஆகும். அப்படி மேலே அப்படி புஷ்ஷுன்னு வரும். இது கொஞ்சம் ஆழமாக குத்துறதுனால ரீபாண்ட் ஆகலை. கையில் வந்து மாவு ஒட்டவே செய்யாது. இப்படி சூப்பராக மாவு பிசைறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரெக்டான புரோட்டா மாவுக்கான அழகு. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் மூடி வச்சிடலாம். சரிங்களா? மினிமம் 2 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் கூட வைங்க. இப்போ இந்த டைமிங்லாம் முக்கியம். சரிங்களா? அந்த டைமிங்கு, அந்த சீனி சேர்க்குற அளவு, தண்ணி சேர்க்குற அளவு, இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பேடா போடுறது. சரிங்களா? மாவில் வந்து பேடா எப்பவும் போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பேடா போட ஆரம்பிக்கோமா, பேடா போட்டுட்டு திரும்ப அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் புரோட்டா அடிக்கிறதுக்கு. சரியா? பேடா போட்ட உடனே புரோட்டா அடிக்கக்கூடாது. அதுதான் இதில் உள்ள குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பேடா போட்டுட்டு திரும்ப அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் புரோட்டா அடிக்கணும். அப்படின்னா தான் புரோட்டா நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து 1.5 கிலோ மாவு. சரியா? 1.5 கிலோ மாவில் எவ்வளோ புரோட்டா சார் வரும்? 45 புரோட்டா. அதாவது என்ன சைஸில் பேடா பிடிக்கும்னா, ஒரு 8 ரூபா 10 ரூபாய்க்கு லெமன் வாங்கினா எவ்வளோ பெருசாக இருக்கும்? சரிங்களா? அந்த பெருசாக பேடா பிடிச்சிருக்கும். சரியா? நல்லா ஒரு 12லேருந்து 15 ரூபா மதிக்கத்தக்க புரோட்டா தான் இது. சரியா? அதனால் நல்லா பெரிய புரோட்டாவாக போட்டு தான் இப்போ வீட்டுக்கு போனாலும் நம்ம சின்ன சின்ன புரோட்டா போட்டு அடிச்சிட்டு இருக்க வேஸ்ட். அதனால் நல்லா பெருசாக தான் போடுவோம். இப்போ நீங்களும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க சில பார்ப்பீங்க. கண்டிப்பாக புரோட்டாவை சின்ன சின்னதாக போட்டு 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கிறத விட பெருசாக போட்டுட்டு 12 ரூபாய் 15 ரூபாய்க்கு விற்றுட்டு குயிக்காக வேலையை முடிங்க. 7 ரூபாய் 8 ரூபான்னு போட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்து புரோட்டா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான இதுக்கெலாம் போகாதுங்க. குவாலிட்டியான மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டியான கஸ்டமர் எடுங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்கிற மைதா வந்து கிலோ 55 ரூபா. நீங்கள் கம்மியான மைதா எடுத்தால் உங்களுக்கு புரோட்டா நல்லா வராது. ஒரு 10 பேருக்காக நீங்கள் ஒரு நிறைய கஸ்டமர் இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நல்ல ஸ்டாண்டர்டான மெட்டீரியலே சேருங்க. அதுக்கேற்ற கஸ்டமரை பழக்கிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? 1 கிலோவுக்கு 30 பேடா வந்திருக்கு. 1.5 கிலோவுக்கு 45 பேடா. கரெக்டாக எல்லாமே உங்கள் முன்னாடி தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து தான் விஷயமே இருக்குது. பேடா போட்டுடலாம், மாவு பிசைஞ்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். புரோட்டா அடிக்கணும்ல சார், அது எப்படி சார் அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 டைம் 6 டைம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரோட்டா வந்துடும். சரிங்களா? புரோட்டா அடிக்க முன்னாடி ஒரு 3 புரோட்டாவை சப்பையாக தட்டி ஒரு ஓரத்தில் வச்சுக்காங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் கூட நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையை உருட்டுற கட்டையை வச்சு கூட புரோட்டாவை விரித்து சைடில் வச்சுக்கிடலாம். புரோட்டா அடிக்கிறது வந்து எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸாக வரும். சரிங்களா? சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். புரோட்டா அடிக்கும் போது இந்த மாதிரி புரோட்டா அடிக்க முன்னாடி நீங்கள் கையால் நல்லா விரிச்சிக்காங்க. இல்லைனா பூரி கட்டையால் நல்லா விரிச்சுக்கணும். சரியா? அதாவது நல்ல புரோட்டா இப்போ நாங்கள் அடிக்கும் போச்செல்லாம் 15-20 அடியோட புரோட்டா வந்து விரியும், கிளியாது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் புரோட்டா கொண்டு அட்லீஸ்ட் ஒரு 8 அடியாவது விரிச்சணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 டைம் அடித்து 15 டைமுக்கு அப்புறம் தான் சைடில் கிளியுது, சென்டரில் கிளியாது. இப்படிங்க சென்டரில் ஆயில் வச்சுட்டு அப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் சைடு பண்ணுங்கள். இந்த புரோட்டா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? புரோட்டா அடிக்கும் போதில் வந்து கையை எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். உள்ள ஒரு கை நீங்கள் கொடுக்கணும், மேலே ஒரு கை கொடுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா ஈஸியாக புரோட்டா அடிச்சலாம். நீங்கள் வந்து இப்படி நல்லா விரிச்சுக்கிடணும். விரிச்சிட்டு ஒரு கை கரெக்டாக மேலே, 4 விரல் கரெக்டாக மேலே இருக்கும், அடுத்து 4 விரல் கீழே இருக்கும். ஒரு அடி அடித்த உடனே அந்த கை ரெண்டும் விரல் ரெண்டும் ஷேப் லைட்டாக பொசிஷனை மாற்றும். அடுத்து ஒரு பக்கத்தை பிடிச்சு அடிக்கிறது, அடுத்து ஒரு பக்கத்தை பிடிச்சு அடிக்கிறது. இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ கை எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிக்காம பாருங்க. சரியா? இப்படி உங்களால் எவ்வளோ விரிக்க முடியுமோ விரிச்சிருங்க. விரிக்கும் போச்சிலே ஓட்டெல்லாம் விழுந்துடக்கூடாது. சரியா? நீங்கள் சரியாக மாவு பேசலைன்னா இப்படி விரிக்கும் போச்சிலே ஓட்டை விழுந்துடும். ரைட். இப்போ கை பாருங்கள், மேலே ஒரு கை கீழே ஒரு கை, மேலே ஒரு கை கீழே ஒரு கை, மேலே ஒரு கை கீழே ஒரு கை. அப்படி புரோட்டா சுற்றுதா? மேலே ஒரு கை கீழே ஒரு கை. அப்படியே மாவையும் புரோட்டா அப்படியும் சுற்றும் போது அப்படியே சுற்றிட்டே வந்துடும் மாவு. அப்படி கை மாற்றிட்டே இருக்கணும். சரியா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா அடிக்குது. வாயினால் டக்குன்னு சொல்லிவிட்டு அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பழகுங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். எனக்குலாம் ஆரம்பத்தில் தெரியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தான் பாருங்கள் இந்த புரோட்டாலாம். இதெல்லாம் நீங்கள் அந்த வீச்சு புரோட்டாவை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் கடையில் கஸ்டமர் அள்ளும். சரிங்களா? அவ்வளோ பேப்பர் மாதிரி விரித்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக உங்களுக்கு புரோட்டா போட்டு காமிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதோட செலவு செக்ஷனுக்கு வருவோம். சரிங்களா? எவ்வளோ செலவு சார் ஆச்சு, நமக்கு புரோட்டா பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மைதா வந்து 1 கிலோ 55 ரூபா லயன் மைதா. சரியா? நமக்கு வந்து 1.5 கிலோவுக்கு 83 ரூபா போட்டிருக்கேன்.
இது நார்மல் பீப்புள் ரேட்டு தான், ஹோல்சேல் ரேட்டு கிடையாது. எக்கு 2 12 ரூபா, 6 ரூபா ரேட் சராசரி ரேட் போட்டிருக்கேன். ஆயில் 20 ரூபா, 200 பாம் ஆயில். சுகர் அண்டு உப்பு சரிங்களா, உப்புக்கும் சுகருக்கும் ஒரு 3 ரூபா மட்டும் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் அது. கேஸுக்கு வந்து இவ்வளோ புரோட்டாவையும் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 60 ரூபா கேஸுக்கு போட்டிருக்கேன் சரியா. உங்களுக்கு வந்து இந்த 200 பாம் ஆயிலே மேக்ஸிமம் புரோட்டா போடுறதுக்கும் அது வந்துடும். நீங்கள் அதிகமாக ஆயில் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 10 ரூபா கூட கணக்கு பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ மொத்தம் வந்து நமக்கு செலவு வந்து 178 ரூபா ஆயிருக்கு சரியா. மெட்டீரியலுக்கான செலவு சரி, மெட்டீரியலுக்கான செலவு. புரோட்டா அடிக்கிறதுக்குள்ள மாஸ்டர் செலவு எவ்வளோ சார் அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்களே பிஸ்னஸாக இறங்கி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அடிக்கிறதுக்கான லேபரை ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்காங்க. ஏன்னா இது பிஸ்னஸுங்க முச்சில் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட காஸ்ட்டை அதிகமாக போட்டால் அது வந்து கை கொடுக்காது சரியா. மொத்தம் வந்து 45 புரோட்டா. இந்த புரோட்டா வந்து 12லேருந்து சாலிடாக 15 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸ் புரோட்டா வந்து சென்னையில் 15 ரூபா சரியா. நான் சொன்னது வந்து சாத்துக்குட்டி சைஸோட கொஞ்சம் தான் சின்ன சைஸ் இருக்கும் பேடா. அவ்வளோ பெரிய பேடா போட்டு தான் போட்டிருக்கோம். நம்ம 12 ரூபாவே போடுவோம். 12 ரூபா இன்ட்டு 45 அப்படின்னா நமக்கு வந்து 540 ரூபாய்க்கு புரோட்டா மட்டும் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்லில் சூப்பராக போட்டு எடுத்துருங்க. நமக்கு செலவுன்னு பார்த்தா 178 தான். புரோட்டா அடிக்க மாஸ்டரோட ரேட்டை சேர்க்காமல் 540 மைனஸ் 178 நமக்கு இதில் வந்து 365 ரூபா ப்ராஃபிட் இருக்குது சரி. இப்போ புரோட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபினிஷிங்கு. புரோட்டாவோட ரேட் வந்து சால்னா எல்லாம் சேர்த்து வச்சு அதோட இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதான் இருக்குது. வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் சால்னா பண்ணுறது எப்படி, பிரியாணி பண்ணுறது எப்படி எல்லாமே சொல்லி காமிக்கேன். இப்போ நம்ம புரோட்டாவோட குவாலிட்டியை பாருங்கள். இந்த புரோட்டாலாம் நீங்கள் 15 ரூபா சொன்னாலும் மறுபேச்சு பேச மாட்டாங்க கஸ்டமர். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா உங்களுக்கு சொல்லி தருவேன். எல்லோரும் கற்றுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அடியிலேருந்து ஒரு புரோட்டா எடுத்து அப்படி அந்த கலரும் அந்த புரோட்டா அப்படி உரியறதும் பார்க்கும்போச்சில் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் அடிக்க தெரியட்டா கூட பூரி கட்டையை வச்சு உருட்டி 2-3 டைம் பரட்டி கூட உருட்டி செய்யுங்க. இந்த மெத்தடுக்கு வந்து புரோட்டா வந்து அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கடை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடை வைக்கணும்னு ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருந்தால், ஹோட்டல் வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹோட்டல் வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எந்த மாதிரியான மெத்தடில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தளவு சாஃப்டாக அந்தளவு சூப்பராக ஜவ்வுலுக்காமல் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி இந்த நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளியில் புரோட்டா சாப்பிடவே மாட்டீங்க. நீங்களே தான் வீட்டில் பண்ணி சாப்பிடுவீங்க. நாங்களாம் அப்படி தான் வெளியில் சாப்பிடவே மாட்டோம். ஒன்லி வீட்டில் இப்படி போட்டு மாதத்துக்கு ஒரு டைம் 2 டைம் சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து ஹோட்டல் வைக்கிறதுக்கான நிறைய ரெசிபிஸ் நம்ம வந்து லாக்டவுனில் பண்ண பிரியாணி பண்ணுறது, சப்பாத்தி பண்ணுறது, சப்பாத்திக்கு பண்ணுற ஒயிட் குருமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கிற டைம் உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்ஜினியர் மளிகை கடை மீண்டும் தொழில் மற்றும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.